இந்த விழா காலங்கள்ல உறவுகளை மையப்படுத்தி காணும் பொங்கல் அமைஞ்சிருக்குன்னு சொன்னீங்க சார். காணும் பொங்கல்ங்கிறது சொந்தங்கள்ல போய் பார்க்கறது, சொந்த பந்தங்கள பார்க்கறது. நீங்க கூட சொன்னீங்க, புதுசா ஒரு 5 குடும்பத்துல போய் பாருங்க. எல்லாமே இப்போ நான் சொல்றது என்னன்னா, சொந்தம்ன்னா உங்க மாமா, சித்தி இவர் மட்டும் இல்ல. நம்ம சுத்தா இருக்கிறவங்க எல்லாமே சொந்தமா பண்ணா தானே நாம் சுகமா இருக்க முடியும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த புதுசா வரவங்களால பிரச்சனை இல்ல. பழைய சொந்தத்துல தான் பிரச்சனையே நெறைய இருக்குங்க சார். இந்த உறவுகள்ங்கிற விஷயத்துலேருந்தே மனிதன் விலகி போயிட்டு இருக்காங்க சார். அவனுடைய சொந்த பந்தம், மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, இந்த குழந்தைங்களுக்கு அந்த உறவுகளே தெரிய மாட்டேங்குது வர வர. இப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்துல நீங்க எங்கே பிறந்தீங்களோ, சாகிற வரைக்கும் அதே இடத்துல வாழிருப்பீங்க. இப்போ அப்படி இல்ல. ஸ்கூலுக்கு போகணும்னா ஊட்டியில ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்க. காலேஜ் போகணும்னா எங்கேயோ சென்னையோ, பெங்களூரோ போயிட்டாங்க. வேலைக்குன்னா அமெரிக்கா போயிட்டாங்க. இவருக்கு சித்தி, மாமா எங்கே பார்த்தாங்க இவரு? வீடு சுத்த யார் 4 பேர் இருக்காங்களோ அவர் தான் அங்கிள், ஆண்டின்னு கூப்பிடுறாங்க இப்போ. அப்படிதானே? இதனால நான் புதுசா இருக்கிறவங்க எதுக்கு பார்க்கணும்னு சொன்னேன்னா, இந்த மாரி பழைய ஒரு சம்பந்தங்கள் எப்படி நாம் வச்சிருந்தோம் ஒரு கிராமத்துல, அது இப்போ சிட்டில வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அந்த மாரி வாய்ப்பே இல்ல குழந்தைக்கு. இந்த சுத்து வட்டாரத்துல யார் இருக்காங்களோ, உங்க அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல யார் இருக்காங்களோ, அவர் தானே உங்க மாமா, சித்தி எல்லாமே இப்போ. இதனால அவர் கூட நாம் நல்லபடியா தொடர்பு வச்சுக்கலன்னா, நமக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதனால தான் முக்கால்வாசி நேரம் எல்லாமே டெலிவிஷன் முன்னாடி உட்காந்துருக்காங்க, இல்லை கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்காங்க. என்னத்துக்குன்னா, பார்க்காதவங்க கூட ஃபேஸ்புக் பண்ணிக்கிறாங்க. நான் சொல்கிறது, இங்கே சுத்தம் இருக்கிறவங்க ஃபேஸ் கொஞ்சம் பார்க்கலாமே, அது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே சுத்தம் இருக்கிறவங்க ஃபேஸ் பார்த்தா தானே. ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க நமக்கு வேண்டான்னு ஆஃப் பண்ணிடலாம். சுத்தா இருக்கிறவங்க ஆஃப் பண்ண முடியாது. அதே முக்கியமான விஷயம். நமக்கு பிடிச்சாலும் நமக்கு பிடிக்கலன்னா அவர் இங்கே தான் இருக்க போகிறாங்க. இந்த அளவுக்கு பொறுமை, இந்த அளவுக்கு ஒரு ஏற்றுக்கிற தன்மை நமக்குள்ளே வரணும். இப்போ எல்லாமே ஃபேஸ்புக்லேயே நடக்கிறதுனால நமக்கு பிடிக்கலன்னா சக்குன்னு ஆஃப் பண்ணுறது தான். இன்னொரு ஃப்ரெண்டு பண்ணிக்கிறது தான். இன்னொரு உலகத்தில், வேறு உலகத்தில் எங்கேயோ ஒரு ஆள் தேடி. என்னத்துக்குன்னா அவர் எப்போவுமே நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரமாட்டாங்க. எப்படி வேணாலும் அவர் வச்சுக்கலாம். அவர் அது ஃபேக் ஐடியோ என்னமோ, உங்களது ஃபேக் ஐடியோ என்னமோ, கடைசியில் யார் யாருன்னு தெரியல. இதனால் ஒரு தனி மனிதன் கூட முன்னாடி வந்தால் ஒரு சிரித்து முகம் பார்க்குற மாதிரி யாரே இருக்கட்டும், இவர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. இன்னொரு மனிதன் பார்த்தா கொஞ்சம் காணும் பொங்கலான இப்படி பண்ணிக்கோங்க. யார் மனிதன் பார்த்தாலும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், எதே இருக்கட்டும், பார்த்தா சிரித்து ஒரு கும்பிடுற மாதிரி ஒன்று கொண்டு வந்துடுங்க. என்னத்துக்குன்னா, தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியமானது என்னன்னா, நம்ம மாநிலத்துக்கே நாம் கோயிலே அறிகுறியாக வச்சோம். கோயில் அறிகுறியாக வச்சது என்னத்துக்குன்னா, ஊரெல்லாம் கோயில் கட்டிக்கிறோன்றதுக்காக இல்லை. கோயில் அறிகுறியாக வச்சது என்னத்துக்குன்னா, நம்ம கூட வாழ்கிறவங்க எல்லாமே நாம் தெய்வீகமாக பார்த்தா தான் இது கோயிலாக இருக்க முடியும். நம்ம மாநிலம் கோயிலில் மட்டும் கடவுள் வெளியே வந்தால் அவர் முகம் பார்க்க முடியாதுன்னு எப்படி கோயிலாக முடியும்? நம்ம நாடே கோயிலில் இருக்கணும்னா பார்த்தது எல்லாமே தெய்வமன் பார்த்தா தானே. எல்லாத்துக்குள்ளே அதே தெய்வீகந்தான் அடிப்படை. படைத்தலுக்கு மூலமானது எல்லா ஜீவங்களுக்குள்ளே இருக்குதுன்னு உணர்ந்தா தானே நீங்கள் மாடுக்கு கும்பிட முடியும், மனிதனுக்கு கும்பிட முடியும், கல்லுக்கு கும்பிட முடியும். இது கும்பிடுறது என்னத்துக்குன்னா, எல்லாத்துலேயும் அதே மூலம் இருக்குது நாம் ஞாபகப்படுத்திக்கணும் டெய்லி. நமக்கு பிடிச்சவங்க வந்தாலும் சரி, பிடிக்காதவங்க வந்தாலும் சரி, பார்த்தா முதல்ல கும்பிடி சிரிச்சுக்கிறது என்னத்துக்குன்னா, மேலே ஒரு மேலோட்டமாக இருக்கிறது நமக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆழமாக இருக்கிறது அதே தான். இதுக்குள்ளே என்ன இருக்குதோ, அதுக்குள்ளே என்ன இருக்குதோ, கோயிலுக்குள்ளே என்ன இருக்குதோ, அதே தான் அங்கேயும் செயல்படுது. ஒரு அணுலையும் அதே செயல்படுதுன்றது உணர்றதுக்காக எங்கே பார்த்தாலும் உயிருக்கு மூலமானது இருக்க விடம் தானே. உங்களுக்கு பிடிக்காதவங்க யாரோ இருக்கிறாங்க, உங்கள் எதிரி, அவருக்குள்ளேயும் உயிருக்கு மூலமானது இருக்குதா இல்லையா? நமக்கு எதிர்கூட எதிர்ப்பு வந்துடுச்சு. அவருடைய செய்யல் கூடயோ, அவருடைய எண்ணத்து கூடயோ, அவருடைய உணர்வு கூடயோ நமக்கு எதிர்ப்பு வந்துடுச்சு. அவருக்குள்ளே உயிருக்கு மூலமாக இருக்கிறது, அது கூட நமக்கு எதிர்ப்பு கிடையாது. அது கூட எதிர்ப்பு வந்தால் நம்ம உயிருக்கே நாம் எதிரி ஆகிடுவோம். அதனால நான் சொன்னது தெரியாதவங்க மட்டும் இல்லை, பிடிக்காதவங்க பார்த்து தேடி போய் எனக்கு காணும் பொங்கல்னால கும்பிடலாம், சிரிச்சு நல்லா ஆனந்தமாக.